என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பிரதோஷத்தினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி ஒரு முடிவோடுதான் உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை கண்கலங்க வைத்தவர்களை கதிகலங்க வைக்கின்ற நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என்றால் அது இதுவாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க உன் தாயானவள் நான் வந்துவிட்டேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இதனை நிறைவேற்றி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் அதிகமாக உன் தாயானவள் என்னுடைய மனதை காயப்படுத்திய ஒரு விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என் பிள்ளை உன்னுடைய கண்ணீர் தான். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் இந்த அம்மாவின் மனதை அந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு இந்த தாயானவள் அந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய பொறுமைக்கான கால நேரம் முடிந்து விட்டது. இனிமேல் இந்த வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் இவர்கள் முன்னால் நின்று இனி என்னை யார் என்று நான் நிரூபிக்கின்றேன். வராகியை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா? ஏனோ வருகிறாள் போகிறாள், இவள் நம்மை எதுவும் செய்துவிட மாட்டாள் என்று எண்ணிவிட்டார்கள் அல்லவா? இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். காலம் முழுவதும் இவர்கள் இதை நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வராகி அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இன்று பிரதோஷ நாள். நந்தி தேவரையும் சிவபெருமானையும் நீ வணங்க வேண்டிய நாள். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் தடைபட்டு நிற்கின்றது. இதுவெல்லாம் மீண்டும் தடைபடாமல் உன் வாழ்க்கையில் நடக்க நீ இவர்களை கையெடுத்து வணங்குவது உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நம்மை ஊக்கப்படுத்த ஒருவர் இருந்து விட்டார் என்றால் நிச்சயமாக நம்மால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று நீ நம்புகின்றாய். அப்படி ஒரு ஊக்கத்தை இந்த மனிதர்கள் கொடுப்பதில்லை. ஆனால் உன் தாயானவள் நான் உனக்கு கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கின்ற உற்சாகமும் ஊக்கமும் உன்னை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைப்பதற்கு முன்னே எடுத்துச் செல்ல வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை சோர்ந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை வைத்து நீ முழுமையாக வாழ பழகிக்கொள். இந்த உலகத்தையே உன்னால் புரட்டி போட முடியும் என்பதனை புரிந்து கொள். உன் நம்பிக்கைதான் உன்னை என்ன ஆக்க வேண்டும், எதுவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றது. அதனால் அது எப்பொழுதும் உன் கைகளில் இருக்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை என்கின்ற போர்க்களத்தில் நீ வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு தேவைப்படுவது உண்மையாகவே ஒரு ஆறுதல் அல்ல. என் குழந்தையே, உனக்கு ஆறுதல் கொடுக்கின்ற துணை எதுவும் தேவையில்லை. உனக்கு துணிச்சல் என்ற ஒன்று மட்டும் இருந்துவிட்டால் போதும். இந்த போர்க்களத்தில் போராடி என் பிள்ளை நீ வெற்றியையும் பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நீ வேண்டாம் என்று நினைத்தவர்களை எல்லாம் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னை எந்த இடத்தில் அவர்கள் ஒதுக்கினார்களோ அதே இடத்தில் அவர்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும். என் குழந்தையை, வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை கூட இஷ்டமாகத்தான் நீ பார்க்கின்றாய். ஏனென்றால் இது உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செய்யும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். கஷ்டத்தையும் வாழ்க்கையில் இஷ்டப்பட்டு பார்க்கின்ற உனக்கு நிச்சயமாக முன்னேற்றம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும். அதே நேரத்தில் மற்றவர்கள் உனக்கு கொடுத்து விட்டால் அது கசக்கும். என் குழந்தையே, தனிமையை தேடுகின்ற நீ வாழ்க்கையில் இந்த தனிமையை உனக்கு உருவாக்கியவர்களை நினைத்து அதிகமாக வருந்துகின்றாய். தனிமை என்பது உன்னுடைய எதிர்காலத்திற்கான ஒரு திட்டமிடல்.
இந்த தனிமை கிடக்கின்ற நேரத்தில் அதை நீ சரியாக செய்ய வேண்டுமே தவிர, ஒரு நாளும் நம் எதிர்காலம் இப்படி இவர்களால் மாறிவிட்டதே என்று சொல்லி வருந்தக்கூடாது. இவர்கள் முன்னிலையில் எப்படி மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்பொழுதுமே உனக்காக நீயாக இரு. இவர்களிடத்திலிருந்து எதையுமே நீ எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே. இவர்களை மாற்ற முடியாது என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ மாற்ற முயற்சிகளை செய்யாதே. என் பிள்ளையே, எப்பொழுது உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நீ எடுக்க தொடங்குகின்றாயோ அப்பொழுதே அத்தனை விஷயங்களையும், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விளைவுகளையும் எதிர்நோக்குகின்ற திறமையானது உனக்குள் வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த திறமை உனக்குள் இருந்து உன்னுடைய துணிச்சலை வெளிக்கொண்டு வரும். நாம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனை உனக்கு கற்றுக் கொடுக்கும். எவ்வளவோ கடந்து வந்துவிட்ட இந்த சூழ்நிலைகளை இன்னமும் நாம் பெரிதாக ஒன்றும் கடந்துவிடப் போவதில்லை. ஒரு சில தூரங்கள் தான். அதையும் உன்னால் நிச்சயமாக கடக்க முடியும் என்பதனை நீ நம்பு. உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதும் துணிந்து நிற்பவள் இந்த வராகி நான் என்பதனால் என் பிள்ளை, எதற்காகவும் சட்டென்று மனதை தளர விட்டு விடாதே. நடப்பது அத்தனையும் உன் வசமாக மாறும். உன் எதிரிகளும் உன் துரோகிகளும் உன் வாழ்க்கையில் இருந்து உன் முன்னேற்றத்தை கண்டு தானாகவே விலகிச் செல்வார்கள். உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பது உன் தாயானவள் நான் என்பதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து நடத்துகின்றேன். உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கின்றேன். நீ முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மட்டும் ஒரு நாளும் பின்னே வர வேண்டும் என்று யோசித்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் அழகாக வேண்டும். இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தருவதற்கானதாக அது மாற வேண்டும். நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நேரம் வந்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ எந்த வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாயோ, எந்த ஒரு வாழ்க்கையை வாழ துடிக்கின்றாயோ, அந்த வாழ்க்கை உன் கைகளில் ஏற்கனவே உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருகின்றேன் எனும் பொழுது இனிமேலாவது வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எண்ணற்ற விஷயங்கள் உன்னை இன்னமும் அதிகப்படியான வாழ்க்கையை நல்லபடியான வாழ்க்கையாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. இனி கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது உன் வாழ்க்கை மட்டும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக இனிமேலாவது நீ உனக்கான வெற்றியை பெறுவாய். என் பிள்ளையே, கெட்டுப்போன உணவை தூக்கி எறிவது போல உடலுக்கு நல்லது இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு கெட்டுப்போன உணவை ஒரு நாளும் எடுத்து கொள்ள மாட்டாய் அல்லவா? இது நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கெட்டுப்போன உணவு உன் உடலுக்கு நல்லது அல்ல. தேவையில்லாது உன்னை மேலும் மேலும் காயப்படுத்துகின்ற உறவும் உனக்கு தேவையில்லை என்பதனை என் பிள்ளையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யார் என்று உனக்கு புரிய வைக்க கிடைத்த ஆயுதம்தான் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு கிடைத்த அந்த அவமானம். இந்த அவமானத்தை கொண்டு வெற்றியை நோக்கி பயணம் செய்ய போகின்றாய். உனக்கானதை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். நல்ல நேரம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்பியது எல்லாம் உன் வசமாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிர்பார்த்த திருப்பங்களை எல்லாம் சந்திப்பாய். என் பிள்ளைக்கு இன்று உன் கண்ணீரை
துடைப்பதற்கான ஒரு உண்மையான உறவும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வேண்டாத விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு இந்த தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எக்காரணம் கொண்டும் எதிரில் இருப்பவனிடத்தில் உன் கண்ணீரை வெளிப்படுத்தாமல் உன் முயற்சியை அவர்களுக்கு பரிசாக கொடு. நிச்சயமாக உன்னை சீண்டியதற்காக வருத்தப்படுவார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.